வணக்கம், நான் தான் உங்கள் மக்கள் ஒருவன். இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இதில் பாருங்கள், நேற்றெல்லாம் வந்து வின் பண்ணின மாடுகள் நிற்கிது. இதில் 2 மாடு அண்ணன் குளிக்க கொண்டு போகிறார். என்னென்னு சொன்னால், இந்த மாடெல்லாம் நேற்று வந்து மாதங்களில் சவாரி ஓடின மாடுகள், அதெல்லாம் வின் பண்ண சவாரி ஓட்டத்துக்கு கொண்டு போனால் அடுத்த நாள் அந்த மாட்டை குளிக்க வைப்பாங்க. என்னென்னு சொன்னால் அது ஃபுல்லாக டஸ்ட்டுவல் அப்படி இருக்கும். சரி, மாடு குளிக்க வாக்கினதான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் வந்தபடியே இந்த மாட்டை கண்டபடியே சரி அன்னையோட இருக்கா, என்ன மாதிரி நிலவரங்கள் எப்படி எத்தனை லட்சம் ரூபா நோமலாக போகுது அப்படின்னு சொல்லி ஒருக்கா வீடியோவை பார்ப்போம். இப்போ மாட்டை குளிக்க வாக்குறாங்க. குளிக்க வாக்குறத முதல் வடிவாக நீங்கள் பேரும். இது சேந்தாங்குளம் தான். இது ஒரு அபாயமான இடம் ஒன்று இருக்குது. அங்கே கொஞ்சம் ஆழங்கூடி நடமே இருக்குது. அந்த மாட்டை குளிக்க வாக்குற வடியாக பேரும். போஸ்டா எதுக்கா சொல்லி இல்லையே, இதுக்கே இல்லையா சொல்லி, அது எதுக்கு அபாயமெண்ட் போட்டுட? சரி, மாடு மீண்டும் தானே நிலத்தில் மட்டும் என்னட சரியா மாட்டை நீங்கள் பிடிச்சி வச்சா சரி. இப்போ நீங்கள் நான் மாடு நிந்தி கொண்டு போய்க்க எடுத்து கொண்டு வந்துடுறேன் மேன். அண்ணா இவர் நேற்று என்ன சவாரி அடிச்சோ? மூண்டாதான். எந்த மாடு? 2 தானா? அப்போ என்ன கிடைச்சிருக்கும்? என்னப்பா 15-20 லட்சம் நான் மாட்டை கொண்டு போய் 3வது டோச் லைட் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். பாயிரண்டு மாட்டுண்ட வேகமாக மாடு நல்லா அதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கானே. மாடு வந்து அந்த மாதிரி ஓடிச்சுன்னு சொன்னால் தான் ரேட்டு மாட்டுக்கு. சரியா? அப்போ இவர் பாஞ்சோ வரும் சரியா? சும்மா நான் சொல்லுவான், வின் பண்ணின உடனே கேட்பாங்க மாட்டங்களை தாங்க விலைக்கு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன சரியா? அதைத்தானா என்னடா 1 கோடி? ஒரு மாடோ பார்த்தீங்களா? மாடுகள்கிட்ட விலையில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாட்டை வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்து அந்த மாட்டை வந்து இப்போ சவாரிக்க கொண்டு போகணும்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டப்படுவாங்களேன்னா. ஆனால் அவ்வளோ ஒரு சும்மா நார்மலாக ஒரு மாட்டுக்கு மாதம் என்ன மாதிரி இப்போ தீன் வைக்கிறான் 20 வேணும் மாதம் மாட்டேன் மேம். பொறுமதியாக பொறுத்து தானே. இப்போ சும்மா நார்மலாக சும்மா குளிக்க பார்த்து ரக்கி விட்டா சரி. இப்போ என்னத்துக்கா இப்போ நீங்கள் சவாரி போனால் மாட்டு குளிக்க பார்க்குற முறையோ இல்லை சம்பிரதாயமோ? அந்த உப்பு தண்ணி காண்டியாண்ணா. ஓ நல்ல நல்ல அதுக்காகத்தான் மாட்டை வந்து கொஞ்சம் இப்போ சாணம் மிதந்து கொண்டு ஊறார் வைக்கல் சாணம் உப்பு தண்ணிங்க. அப்போ இவர் எவ்வளோ பொறுமையாக நிற்கிறார் இவர் 2ம்? எத்தனை வருஷம்? 1 வருஷம். 1 வருஷத்துக்கு ஒருக்கா பல்லு உடைச்சா 1 வருஷம். ஊனாண்ட சின்ன அந்த வயசுண்ட மாட்டண்ட சவாரி கோட்டத்துக்கு மாடு இது நிலம் முடக்கல அவரோட அட நிலம் அவங்க சில என்ன அது கீறி எடுக்கிறவங்களோ இல்லை கயிறு என்ன
ஆ வட்டி விட தானா கொஞ்ச நாள் போக தானா கலண்டு விடும். ஆ அது விதை போடுமே ரெண்டாலும் மாடு கொஞ்சம். ஓ இவரை கொண்டு வேணாம் இல்லை இனித்தான் கண்டு மாடு தான் குழந்தையெல்லாம் என்ன எங்கே இது மாடு வளங்க இருந்து எடுக்கிறேன் நீங்கள் இந்த மாடு. ஆ ஆனால் இந்த மாட்டுக்கு ஒரு பேர் இருக்குமல்லோ, மாடுகள் ஒவ்வொரு இனத்துக்கு ஒரு மாதிரி பேர் ஒன்று இருக்குமல்லோ. ஆ ஓ இல்லை அது சரி எனக்கு விளங்க. இந்த சவாரி மாடை சொல்லுவாங்கல்லோ அப்படி இருக்க இல்லை. ஆ அப்படியாண்ணா அப்போ கொண்டு வாங்க மாட்டேன் கொண்டு வாங்க. அப்படியே இப்போ நார்மலாக ஒரு மணித்தியா வர மணித்தியா தண்ணிக்க விட்டா காணும் மாட்டேன். என்னடா ஆ ஆ பாருங்க மாட்டை பாருங்க என்ன சைஸ் வரணும். ஆனால் அந்த வேல் 2 பேரும் வாங்க விடா. இப்போ நாளைக்கு அங்கே நடக்கு பாட்டி ஓ சவாரி டெய்லி வைக்கிறாங்களோ? ஆ சும்மா ஊருக்குள்ளே வச்சு மாட்டை தெரிவு செய்கிறாங்க மாடு வல்ற. உதண்ணா காலில் ஒரு சோப்பு கலரா புண் மாதிரி ஒன்றுடா. ஆ சரியா தோல் உறிஞ்சி வேலைக்கு போலடாவே மாறிடுமேன். ஆ இவர் என்ன மாதிரி இவர் பாட்டி நிற்கிறார். இவர் கொஞ்சம் துடி பானால் போடாக்கன் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா உஷார் மாடு மாதிரி கிடையாது. ஆ இவர் என்ன ஒரு காலம் அடிக்கல. ஆ 3வது வந்துட்டேன். ஆ பார்க்க தெரியுது மாட்டை பார்க்க அப்படி தான் கிடக்கு ஒரு கண்டு மாடு மாதிரி தான் கிடக்கு. சரி பிரச்சனை இல்லை அண்ணன் ஒவ்வொரு நாளும் மாதம் எந்த இடம் ஆ ஓடையில சரி சின்ன நீங்கள் அந்த இதை கொண்டு வந்து வச்சிங்க சின்னத்தின் குடிக்க பார்த்து போட்டு கொண்டு கொடுத்து. ஆ இது நோம்பலானா வின் பண்ணி 1வது 2ஆம் இடம் அப்படி வந்தால் ஒரு பொறுமதியாக வந்துடுமே நான் மாட்டேன். அது மாட்டேன் கலரை பார்த்து பியோசனம் இல்லை. ஆனால் அது வின் பண்ணி ஓடும் அதுதானே கொம்பு மாறி கிடக்கும்போ அது ஒரு பிரச்சனை இல்லை. வடக்கத்தான் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடை சொல்கிறோம் வடக்கு மாடன் பெரிய கொம்பு மாடன் தண்ணி பக்கங்களை பார்த்தா இல்லை பிள்ளை மாடுவல் அது விட்ட கண்டுகோளம் மேலே எடுக்கிறோம். அது வளன் இது இஞ்சத்தையும் கண்டுகோள் நான் மாடுவலன் கூட மாட்டு ஃபேமஸான இடம் அங்கே இதுன்னு சொல்கிறாங்க இங்கே மன்னரான் மெயின். உங்கள் இந்த பக்கம் வேலனையில் அந்த அங்காலே அதில் சின்ன மாடு அதில் ஆ மாடு மன்னரான மாடு காட்டுக்குள்ள தெரிகிறது தானே அங்கத்தைய மாடெல்லாம் கூடு விடும் அதை கட்டமா தண்ணி மன்னேரம் காலி பார்க்கணும். அதான் அவ்வளோ ஒரு மாதம் 20,000 மாட்டுக்கு பிடிச்சி கட்டுறாங்க 5 லட்சம் ரூபா. என்னடா பாட்டி பழகிச்சதோ பழகிலையோ காட்டுற கண்டா பிடிச்சி தருவாங்க 5 லட்சம். அது நீ பழக்கி எடுக்காத அவையில போகிறது பல்லு முடையும் நாக்கு முடையும் எல்லா முடையும் மண்டையும் முடையும். இதே கொஞ்சம் முறுமுறுப்பாக தான் சாப்பிட பார்க்க மாடு இந்த மாடு என்ன அதோட நீட்டாக வருது. இது என்ன வேறு ஆக்களுக்கு அவன் ஒரு ஆள் தனியாக கொண்டு காட்டி ஆக்களை காணையில நேற்று மாதிரி ஓடி வந்துட்டு நேற்று தான் முதல் முறை விட்டான். சரியான பார்ப்போம் அடுத்த முறை வேண்டாம் வேகத்தையும் ஓட்டத்தையும் முறைக்கா பார்ப்போம். நாளைக்கு ஓடும் ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டி இல்லை பார்ப்போம் மட்டி இல்லை பார்ப்போம். சரியானே ஓகே பாய் நன்றி.